வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 25/4/2025 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் சித்திரை 12ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் சிற்றினஞ்சேராமை குறள் 459. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்று அஃதும் இன நலத்தின் ஏமாப்பு உடைத்து. தெளிவுரை. மன நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும், அதுவும் இன நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம். சூரியன் மேஷத்தில், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக, கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது. சந்திரன், சனி, சுக்கிரன், புதன் மீனத்தில், அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது. சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையாகியும் இருக்கின்றது. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் செய்து வரும் தொழிலில் இருந்த வேலையாட்கள் பற்றாக்குறை பிரச்சனை சரியாகும். புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள். சோஷியல் மீடியாவில் சின்னத்திரை மற்றும் சினிமா இப்படியாக உள்ளவர்கள் அவர்களுக்கே எதிர்பாராத வகையில் முக்கிய கதாபாத்திரமாக நடித்து கொண்டிருந்தவர் வராததால் அடுத்த வாய்ப்பு கிடைக்க சிறிய வருமானம் பெரிய வருமானத்திற்கு வழிகாட்டும் திக்குமுக்காடித்தான் போகும் காலகட்டம். இன்று லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்கள் மகளின் பள்ளி ஆசிரியை இப்படியாக சந்தித்து பேசுவீர்கள். இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும். சிறிய தொழில் செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு திடீரென நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைத்து தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்த அவர்களே உதவக்கூடிய நல்ல காலங்கள். வீட்டை விட்டு வெளியில் சாப்பிடுவதில் சிறிது கவனம் இருக்கட்டும். ஒவ்வாமையாகி வயிறு கெட்டு ஃபுட் பாய்சன் ஆகும் கோச்சார நிலவரம். வெகு நாட்களாக பார்த்து கொண்டிருக்கும் வரன் அமையாமல் இருந்தது. தற்போது தாய்மாமாவின் முயற்சியில் அவரின் நெருங்கிய நண்பரின் குடும்பத்தில் இருந்து பெண் அமையும். தெரிந்த நபர்களின் மூலம் திருமண வரன் வரும் காலம் இது. புதியதாக வந்துள்ள மேலதிகாரி தட்டி கொடுத்து நல்ல அனுசரணையாக உதவி செய்து வருவது வேலை சுமை தெரியவில்லைதான். அலுவலகம் போக ஆவலாகத்தான் இருக்கும். ஏற்கனவே வேலை பணி இடைநீக்கம் செய்து வேலை இல்லாமல் இருந்த காலம் மாறி மீண்டும் வேலையில் அமரக்கூடிய காலகட்டம். இன்று நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். வேலையிலிருந்து ஓய்வு பெற்று புதியதாக ஆரம்பித்த தொழில் இதோ நல்ல கனிவான தேன் பூசிய வார்த்தையில் பேசி வியாபாரம் செய்து வாடிக்கையாளர் பெருகி வியாபாரமும் வருமானம் அதிகரிக்கும். கிராமத்தில் இருந்த பழைய வீட்டை விற்று இப்போது இருக்கும் நகரத்தில் புதிய வீடு வாங்கும் அமைப்பு இன்றைய கோச்சாரம். அதற்கான பத்திரப்பதிவு நடக்கும் சில குடும்பங்களில் இன்று. வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு வீட்டில் உள்ளவர்கள் மிகுந்த மதிப்பு மரியாதை வைத்து அன்புடன் நடத்துவார்கள். தற்போது பங்கு முதலீடு வேண்டாமே, யோசித்து செயல்படுங்கள். இன்று நீங்கள் வணிக வளாகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை, கொரியர் ஆஃபீஸ், நூலகம், பத்திரிகை அலுவலகம், ஜோதிடர் அலுவலகம், பூங்கா, கடைவீதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி, சைனஸ், மனநோய், இடதுகண் கோளாறு, வயிறு மற்றும் செரிமான உபாதைகள், மாதவிடாய் கோளாறுகள், கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல், உணவு குழாய் தொடர்பான நோய்கள், நீரின் வழியாக ஆபத்து, தோல் நோய், மண்ணீரல் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் விஜய், தங்கச்செல்வி, ஹேமலதா, செல்வரத்தினம், தங்கதுரை, திருச்செல்வன், சுரேஷ், சுப்புலக்ஷ்மி, சரோஜா, அண்ணாதுரை, கமலினி, தயாநிதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கீரை, துவரை, பச்சை பயிறு, பட்டாணி, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, மஞ்சள், அடர்கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.